எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். மாருதி ஆஞ்சநேய சுவாமி தைலாவரம் ஜெயவீர ஆஞ்சநேயர் கோயிலில் அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். மூலவர் உற்சவர், மூலவர் உற்சவர் இருவருமே ஆச்சரியமான சிலாரூபத்தில் எழுந்தருளி உள்ளார்கள். சாதாரணமாக மூலவர் கல் விக்கிரகமாகவும் உற்சவர் பஞ்சலோக விக்கிரகமாகவும் தான் தரிசித்திருக்கிறோம். ஆனால் இந்த திருக்கோயிலில் மூலவர் பெரிய திருக்கோலத்தோடு உள்ளார். வலது கையில் கதை பற்றி இருக்கிறார். அதே போல இடது கையை தன்னுடைய இடுப்பில் அழுத்தி அமைத்து கொண்டிருக்கிறார். மூலவர் ஆஞ்சநேயரை சேவித்து அப்படியே அவர் முன்னால் இருக்கும் உற்சவர் ஆஞ்சநேயர் அவருடைய சிறு உருவத்தை போல எழுந்துள்ளிருக்கிறார். ஆனால் வலது கையால் கதையை மேலே தூக்கி பிடித்திருக்கிறார். பிடித்து ஆச்சரியமான திருக்கோலம். மூலவர் உற்சவர் இருவரையும் தரிசித்தோம். இவர்களுக்கு அருகே சுந்தர பக்த ஆஞ்சநேயர் மூலமூர்த்தி அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்துள்ளி உள்ளார். அவருக்கு உற்சவர் உள்ளார். இந்த ஓரொரு திருமேனியினுடைய ஹனுமானுடைய திருக்கண்களை சேவித்தால் மிக கூர்மையாக உள்ளது. திருவாயை சேவித்தால் ராமநாமத்தை ஜபிக்கிறா போலேயே உள்ளது. அகன்றிருக்கும் நெஞ்சம், பருத்திருக்கும் தோள்கள். கையை தூக்கி கதையை பிடித்திருந்தால் என்ன கருத்து? கதையை கீழே வைத்திருந்தால் என்ன கருத்து? இரண்டு கைகளை கூப்பி கொண்டு அதற்கு நடுவே கதையை வைத்திருந்தால் என்ன கருத்து? இதோ உற்சவர் ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம். அஞ்சலி ஹஸ்தம், கை கூப்பின் இருக்கார். கூப்பின கைகளுக்கு நடுவில் கதை உள்ளது. அப்ப கதையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு முழந்தாளிட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிற திருக்கோலத்திலையும் ஆஞ்சநேயர் இருப்பார். கதையை தோளுக்கு மேல் வைத்துக்கொண்டு நிற்கிற திருக்கோலத்தையும் பார்த்திருக்கோம். வெறும ஒரு கையில கதையை பிடித்து கீழே வைத்துக்கொண்டு இருக்கிறாப்பரையும் சேவிச்சிருக்கோம். ஆனா இவர் இரண்டு கைகளை கூப்பி கொண்டு அந்த கைகளுக்கு நடுவில் கதையை தொங்க விட்டிருக்கிறார். இதை போலத்தான் விபீஷணன் ராமனிடத்தே சரணாகதி செய்ய வந்தான். அதை பார்த்து சுக்ரீவன் நடுங்கினார். ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம சலக்ஷ்மணா, அதோ வந்திருக்கிறான் விபீஷணன். குரங்குகளே எல்லாரும் பாருங்கோ, அவன் கை கூப்பின் இருக்கான். கூப்பிய கைகளுக்கு நடுவில் கதை உள்ளது. இதை கண்டு எனக்கு நடுக்கமா இருக்கு. கதைக்கு ராமன் பயப்பட மாட்டார், நானும் கதையை கண்டு பயப்பட மாட்டேன். வீரர்கள். ஆனால் ஒருத்தர் கை கூப்பிட்டால் அந்த அஞ்சலி ஹஸ்தத்துக்கு ராமன் நடுங்குகிறார், உருகி போவான். அவரை கண்டிப்பா கைவிட மாட்டார். அப்ப யாரோ இந்த மர்மம் சொல்லிட்டார். என்ன மர்மம்? கை கூப்பிட்டா ராமன் உருகிடுவார். அப்படின்னா கையை கூப்பினுட்டு அதுக்கு நடுவுல கதையை வச்சுன்னு வந்தால் ராமன் மயங்கிடுவார். அது ஆரோ சொல்லி கொடுத்துருக்கா போல் இருக்கு. அதனாலதான் விபீஷணன் கைகூப்பி கொண்டு வருகிறார். அதை கண்டுதான் எனக்கு பயமா இருக்கு. எல்லா ஆயுதத்தை விட அஞ்சலிங்கிற ஆயுதம் மிகச் சிறப்புடையது. பெருமான் நம்ம தண்டிக்கணும்னு ரொம்ப கோபமா வரும்போது கூட கையை கூப்பிட்டோம்னால் அவர் விட போற அஸ்திரத்துக்கு இதுதான் மறு அஸ்திரம், இதுதான் பிரத்யஸ்திரம். அந்த அழகோட தான் இங்க ஆஞ்சநேய சுவாமி எழுந்துருள் இருக்கார். சுந்தர பக்த ஆஞ்சநேயர் அஞ்சலி ஹஸ்தத்தோடே மூலவர், பக்கத்துல உற்சவர் அஞ்சலி ஹஸ்தத்தோடே, கைக்கு நடுவே கதையோடே உள்ளார். இப்படி அனைத்து எம்பெருமான்களையும் ஆஞ்சநேயரையும் மணி மண்டபத்தையும் ராமநாம ஸ்தம்பத்தையும் தைலாவரம் ஆஞ்சநேயர் கோயிலில் சேவிக்க பெற்றோம். அவர் அருளோடே இனி அடுத்த சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் 9வது சர்க்கத்தில் உள்ளோம். இதில் புஷ்பக விமானத்தை ஆஞ்சநேய சுவாமி தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியே பார்த்து அதனுடைய அழகையெல்லாம் ரசித்து வந்தார். சீதையை தேடிட்டு இருக்கார். புஷ்ப விமானத்தை கண்டார். அதை பார்த்துட்டு அங்கேயும் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ராவணனுடைய அந்தப்புறம், இங்கு 6 இருக்கிறார்கள் பார்க்கலான்னு பெரிய அரண்மனை. 1 யோஜன தூரம் நீளம், 1/2 யோஜன தூரம் அகலம், 10 மைலுக்கு 5 மைல். அப்படின்னா எவ்வளவு பெருசு இருக்கும்? 10 மைல் நீளத்துக்கு 5 மைல் அகலத்துக்கு ஒரு அரண்மனை இருந்திருந்தால் அவ்வளவு பெரிய இடத்துல இடுக்கு விடாம போய் தேடுறார். இத ஏஹி தியுவாச்சேவ தத்ர யத்ரச ராவணா ததஸ்தாம் பிரஸ்திதாலாம் ததர்ஷ மகதீம் சிவாம். ஆங்காங்கு ஓரொரு கட்டா வீடுகளை பார்க்கிறார். இங்கு பானசாலை, அங்கே நடனசாலை, இங்கே சங்கீத சாலை, இங்கே ஆயுத பயிற்சி சாலை, இங்கே ஓட்டப்பந்தய சாலை. ஆங்காங்கு அவனுக்குன்னு சொந்தமான மனைவியல்.
யாரிடத்திலோ சண்டை போட்டு பிடுங்கி தூக்கின்னு வந்த பெண்கள். இவா இத்தனை பேருக்கும் சேர்த்து அறை கட்டி வைத்திருக்கிறான். சித்திர்வேயம் பராகி சியாதித்யமன்யத மாருதி மத்தியாயத இவா பஷ்யத் பிரதீபான் தத்ர காஞ்சனான் தூர்த்தான் இவ மகா தூர்த்தை தேவனேன பராஜித்தான். இதெல்லாம் பார்க்கறச்சே அவருடைய உள்ளத்துல தோன்றது, தீயவர்கள் நன்னா வாழ்வா போல் இருக்கு, நல்லவர்கள் கட்டப்படுவா போல் இருக்கு. இது நமக்கே வாழ்க்கையில நிறைய தரம் தோணி இருக்குமே. நாம ஏதானும் அல்லலுக்கு ஆளானால், நம்ம வாழ்க்கையில ஏதானும் கட்டம் வந்ததுன்னா, நான் நல்லவனா இருக்கேன் சுவாமி, ஆனா ஏனோ தெரியல தெய்வம் என்ன சோதிக்கிறார். பாருங்க, அவ எடுத்ததெல்லாம் தப்பு, எல்லாம் பாப்பம், ஆனா ஓஹோன்னு வாழறா. இந்த குறை நம்மில் பலருக்கும் உண்டு. அவருக்கே தோன்றது, இந்த ஊர் இப்படி செல்வ செழிப்போட இருக்கிறதையும் ராவணன் பண்ணிருக்கிற அட்டகாசம் அட்டூழியம், ஆனா அவனுடைய அரண்மனை இருக்கிற செழிப்பையும் பார்த்தார், தெய்வம் ரொம்ப ஓர வஞ்சனையா இருக்காரோ, அவர் நல்லவர்கள் எல்லாம் நன்னா வச்சுக்கிறது இல்லையோ, தீயவர்களுக்குத்தான் நலத்தை கொடுத்துடுறாரோ என்று நமக்கே நினைக்க தோன்றிடும். ஆனா அது உண்மையாகாது. எப்போதும் நல்லவன் நன்மையைத்தான் அடைகிறான். ஆனா இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் சில தீமைகளை நாம் அனுபவித்துத்தான் ஆகணும். இன்னொரு கோணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, ராவணன் இவ்வளவு தீயவனாச்சே, ஆனா நன்னா இருக்கானே, திருப்தியா இருக்கானே, ஓஹோன் இருக்கார், இவ்வளவு நல்லவர். ராமன் காட்டோட காடா திரிஞ்சிருக்காரே, இது ரெண்டும் பொருந்தலையே என்று நமக்கு தோணும். நல்லார்களுடைய அபிப்பிராயத்தில் நன்மை என்னன்னு பார்க்கணும். நாம நினைக்கிறது நன்னா இருக்குன்னா, அன்னபானங்கள் நன்னா கிடைக்கிறது, வீடு வாசல் ஓஹோன்னு இருக்கு, பணங்காசு இருக்கு, செழிப்பா இருக்கு, நம்ம இட்டபடி செலவழிக்கலாம், இப்படி இருந்துட்டா நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நன்மை என்பது உடலை பொறுத்தது மட்டுமல்ல, அது ஆத்மாவை பொறுத்தது. இப்ப ஒரு தப்பு காரியத்தை இந்த ராவணன் பண்ணிட்டு என்ன மன துன்பம். ஓரொரு நாளும் யார் வந்துருவாளோ என்ன வந்துருவாளோ, அதுவும் யாரை எதிர்த்து தோத்துற போறான், ஒரு மனிதன், வெறும் சடமுடி தரிச்சுட்டு காட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கிற மனிதன், அவனால ஒரு தோல்வி தனக்கு வரப்போறதுன்னு சொன்னால் ஒரு ஈகோ எவ்வளவு ஹர்ட் ஆகும் யோசிச்சு பாருங்க. ராவணேஸ்வரன் எப்படிப்பட்டவர், ராமன்கிறவரை நம்ம பார்த்து வச்சிருக்கிற ராமன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் தெய்வம் ராமன், அதை நான் சொல்ல வரல. மனித ரூபத்துல தான் அவனுக்கு தெரியும். மனைவியும் தொலைச்சுட்டு அரசையும் தொலைத்து விட்டு மனித ரூபத்தில் காட்டில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராமன், இவர் கையால் நம்ம அடிபட்டுடுவோமோ, நம்ம தான் இழந்துடுவோமோ, இந்த பயம் இப்ப கொஞ்ச நாள்லேருந்து ராவணனுக்கு வந்துட போகுது. அந்த பயம் முத்த 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 பிராணனே படுத்து. அப்ப அது எவ்வளவு கொடுமை தெரியுமோ. நன்னா பணம் காசு இருந்திருக்கட்டும், எவ்வளவு வேணா மனைவி இருக்கட்டும், எத்தனை குழந்தைகள் வேணா இருக்கட்டும், இந்த மன உளைச்சல் எவ்வளவு பெரிய கொடுமை. அதனால எல்லாரும் தீயவர்கள்லாம் நல்லவாளா இருந்துருவா, ஓஹோன்னு இருக்கா நம்ம நினைக்கிறதே தப்பு. இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, அவ என்ன இப்ப பண்ணிருக்கிற பாபத்தால மட்டுமா இப்பவே தெய்வம் என்ன பண்ணி வச்சுடுறது, பிரபலமான பாபம், ரொம்ப கொடிய பாபத்தை பண்ணா உடனே தண்டனை கொடுக்கும். சுமார் பாபத்தை பண்ணா தாழ்ந்து தாழ்ந்து காலப்போக்கிற தண்டனை கிடைக்கும். ரொம்ப உயர்ந்த புண்ணியத்தை பண்ணோம்னா அப்பவே நமக்கு பரிசு கிடைச்சிடும். ஆனா சுமாரா புண்ணியம் பண்ணிருந்தா காலத்தாழ்வுல இந்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு கிடைக்கும். இப்ப ராவணன் முற்பிறையில பல புண்ணியங்கள் பண்ணிருக்கலாம், அந்த புண்ணியவசத்தால இப்ப நல்ல பணக்காரனா இருந்திருக்கலாம், ராஜாவா பிறந்திருக்கலாம். ஆனா ஏதோ பாபம் இருக்கு, அதனாலதான் அரக்கனாக பிறந்தும் தீயவனாக இருந்திருக்கிறான். ராமனுக்கு முற்பிறவி என்பது கிடையாது, அவரை பாபங்கள் தீண்ட போவதும் இல்லை. ஆகவே அவரா ஏற்றுக்கொண்டதுதான் இந்த துன்பங்கள். சம்சாரத்துல பிறக்கவே யாரையும் துன்பம் விடாது நமக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டுறார். நானே பிறந்தா கூட துன்பம் சம்சாரத்தை விட்டு போகாது. மக்களே அப்ப தெரிஞ்சுக்குங்க, சம்சாரத்தில் இருப்பது நல்லதல்ல, முக்தி அடைவதுதான் சிறந்தது. மாறி மாறி பிறப்பதால் துன்பமே மிஞ்சும், பிறப்பை அழித்து கொள்வதால் அப்பதான் நிரந்தரமான இன்பம் கிட்டும். இந்த அழகான கருத்தை சொல்றதுக்குத்தான் ராட்சசன் ராவணன் ஓஹோனு லங்கே செழிப்பு, வேற என்ன இப்போ விவேக ஜரசாலே சரசா ஜாலேன்னு சொல்லுவார்கள். நம்முடைய மனசு, அதுக்கு 10 தொண்டர்கள் இருக்கா. ஒரு தலை மனசு, 10 தலைகளே ராவணனுக்கு. ராவணன்கிற தலைமை மனசு, 10 தலைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அப்ப இந்த ராவணன்கிறவர் ஒரு மனசாக சித்தரிக்கப்பட்டு, அவருடைய 10 தலைகள் 10 புலன்களாக சித்தரிக்கப்பட்டு, இப்படிப்பட்ட ராவணனை எது கொண்டு தாக்க வேண்டும் தெரியுமோ, விவேகம் பகுத்தறிவு என்கிற அம்பத்தான் ராமன் எய்து இந்த 10 இந்திரியங்கள் மனசோட சேர்ந்து படுத்துற பாட்டை தாண்டார். நமக்கிட்ட விவேக ஞானம் இருக்கு, பகுத்தறிவு, என்னது தீண்டலாம் என்னது தீண்டக்கூடாது, இதை அனுபவிக்கலாம் என்ன அனுபவிக்க கூடாது, இன்னிடத்துல இருக்கலாம் இன்னிடத்துல இருக்கக்கூடாது, அதெல்லாம் நமக்கு இருக்கிற விவேக ஞானம். எதை பற்றன எதை விடணும்னு அந்த விவேக ஞானம்ங்கிற அம்பை எய்தால் ஒரு ராட்சசன் விழப்போறார்.
அந்த ராட்சசனாரு தரிகட்டு ஓடுற நம்ம மனசு. அந்த மனசுக்கு துணை புரியற 10 தலைகள் 10 புலன்கள். விவேக சரஜாலேன மனோரஜனீச்சரஹா என்று ஒரு பிரமாணம் சொல்லுவார்கள். அதெல்லாத்தையும் ஞாபகத்தை கொண்டுதான் இந்த இடத்தினுடைய அழகை இவ்வளவு தூரம் வர்ணிக்கிறார். அஸ்வதந்திராக சபத்னீனாம் பிரியமேவ ஆச்சரன்ஸ்ததா பாஹு உபநிதாயான்யாக பரிஹாரிய விபூஷிதாக அம்சுகானிச்ச ரம்யாணி பிரமதாக தத்திர சிசிஸ்மிரே. ராவணனுடைய அந்தப்புறம் வருகிறார். அதுவே பல தூரத்துக்கு, நீண்ட நெடிய தூரத்துக்கு வெவ்வேறு அறைகள். ஒருத்திக்கு ஒருத்தி கட்டி பிடிச்சுன்னு தூங்குறார். ஒத்தி கொத்தி கண்ணெல்லாம் செவந்து போய் மதுராபானம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கா. ஒத்தி பாடிண்டே இருக்கா, ஒத்தி ஆடிண்டே இருக்கா. ராவணனை சுத்தியும் பல பெண்கள். விவேகம் சக்கியமாதாத்தும் பூஷண அங்க அம்பர வஸ்திரஜம் ராவணே சுகசம்பிட்டே தாஸ்திரிய விவித பிரபாக ஜலந்தக காஞ்சனா தீபாக பிரேக்ஷந்தோ நிமேஷா இவ. பார்த்தவர்களுக்கு நிஜமாவே மனம் பறிபோயிடும். இப்படி ஒரு கேளிக்கே கொண்டாட்டமா நம்மளும் இந்த ஊர்ல தங்கி பேசாம இங்கேயே நித்திய நிரந்தர வாசி ஆயிடுவோம் சுவாமி. நம்ம சில நாடு நகரங்கள்லாம் போய் பார்க்கிறோம், ஓஹோன்னு இருக்கு ஊர். இருக்கட்டும், நம்ம பேசாம இங்க வந்துருவோம். நம்ம ஊருக்கு திரும்பி போனாலே எவ்வளவு கஷ்டம் சுவாமி. இது இல்லை, அது இல்லை, இந்த குறை அந்த குறை, இதுக்கு கியூல நிக்கணும், அதுக்கு நிக்கணும், இது வேலை செய்யாது, அது வேலை செய்யாது, இங்க சிரமப்படணும், அப்படியே தூணுக்கு தூண் நம்மள தள்ளி விடுவா போயிட்டு இருக்கணும், பாதை சரியில்லை, தண்ணீர் வசதி சரியா இல்லை, எதுவும் இல்லை. இந்த இடம் பார் சொர்க்கப்பட்டினமாட்ட இருக்கு. அதனால பேசாது இங்கேயே இருந்துடுவோம்னு தோணும். இருந்துட முடியுமா? என்ன இருந்தாலும் தாய்மடி தாய்மடி தான். ஆற அதை விட்டு கொடுக்கறதுக்கு முடியாது. நம்ம நாட்டுல ஏதோ சில துன்பங்கள்லாம் இருக்கலாம், வாஸ்தவம். ரொம்ப பழைய நாடு, அதுவும் ஜனத்தொகை அதிகமா இருக்கிற நாடு. அதை மெதுவா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். மேலும் மக்களுக்கெல்லாம் வெறும் ஆட்டு மந்தகளாட்டம் இங்க நடத்தப்படுறவா இல்லை. எதுக்கு சொல்றேன்னால், நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி இந்த பாதை தெரியாது. இப்ப காட்டுக்கு போறோம், அங்க மந்த மந்தையா இருக்கலாம், எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ அந்த காட்டுல அதெல்லாம் அப்படி இருக்கேன்னு நாட்டுல இருக்க முடியுமா சொல்லுங்க? காட்டுல இருக்கிறதுக்கு அவர்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் உண்டு. அதே போல நாட்டுல இருக்கிற நம்மேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம நாட்டுல இன்னபடிதான் வளர்த்து விட்டுருக்கா. அதுல நிறைய பொறுமை நமக்கு உண்டு, சகிப்புத்தன்மை நமக்கு உண்டு. நமக்கு ஒத்தொத்தரும் நாம் ஆசைப்பட்டபடி நடந்து வழக்கம். கூட்டம் கூட்டமா இப்படியே போட்ட பாதையில போனோம், இது இந்த தேசத்துல வழக்கம் இல்லை. ஆனா பல தேசங்கள்லயும் அதை கொண்டுட்டான். அது ஒரு விதத்துல நல்லதுதான் வச்சுங்க. ஆனா நம்ம தேசத்தில் அப்படி இருந்ததுல குப்பை போடக்கூடாதுன்னா குப்பை போடுவோம், தெருவில் துப்பக்கூடாதுன்னா தெருவில் துப்புறோம். இப்ப மற்ற ஊர்கள் அந்த மாதிரி பண்ண அபராதம், $100 ஃபைன் அப்படிங்கிறாள். என்ன, நமக்கு பல பேர் $100 பார்த்ததே இல்லையே. அவ்வளவு சம்பளம் இங்க யார் பார்த்திருக்கா சொல்லுங்க? ஒரு சாமானியன் யார் துப்புறாரோ, துப்புறர்கிட்ட போய் நீங்க $100 ₹6200 இன்னைக்கு கணக்கிலே ஃபைன் கட்டுறீங்களா? என் மாச சம்பாத்தியமே ₹6200 இல்ல. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? $100 சம்பளம், $3000 சம்பளத்துல கோடிக்கணக்கான பேர் வாழறாளே, அவளுக்கு அதை பத்தி எல்லாம் தெரிய போறதா? போ நல்ல நம்ம நாடு கிராமங்கள்ல இருக்கு. அந்தந்த இடத்துல சுவாதந்திரியம் உண்டு. அவர்களுக்கு என்ன சொல்லி கூட்டின்னு வரமோ அப்படித்தான் செய்ய முடியும். நல்ல வெளிநாடுகளோட ஒப்பிட்டு இந்த நாடு சுமாரா இருக்கேன்னு சொல்லவே கூடாது. என்ன பண்ணாலும் தாய் நாடு, நம்ம தாய் மடி. இதுல ஒரு சில குறைகள் இருந்தாலும் எத்தனையோ நிறைகள் இருக்குங்கிறத பார்த்து தான் திருப்தி பட்டுக்கணும். இப்ப என் தாயாருக்கு வயசாச்சு, உடம்பு சரியில்லை, இழைச்சு போயிட்டா, எப்ப பார்த்தாலும் இருமல், ஜுரம், பாதி நாழி வாயில் எடுக்கிறது, வாந்தி எடுக்கிறது. என் தாயார் தான். என்னைக்கா இருந்தாலும் அவமடி தான் எனக்கு சக்தி. ஓஹோ, அழகா இருக்கலையேன்னு பார்க்க முடியுமா? இல்ல இளமையா இருக்கலையேன்னு பார்ப்போமா? அதனாலே வேற்று நாடோ ஒப்பிட்டு பார்த்து பளபளான அந்த நாடுகள்லாம் இருக்கே, நம்ம நாடு இல்லையேன்னா ஆத்மாவில பளபளான்னு நம்ம நாடு இருக்கே, அதுல ரொம்ப ஆச்சரியமா நம்ம முன்னேற்க முடியும். சனாதன தர்மமே இங்குதானே தழை தோங்கி உள்ளது. எல்லாரும் சிரமப்பட்டு இருக்கே, சாந்திய நம்ம தானே சொல்லியே கொடுத்தோம். ஆக இத போல அப்படி படபடப்பு எங்கேயும் தெரியும். ஆஞ்சநேய சுவாமி பார்த்தார், இருக்கட்டும், இதற்குள்ள நாம தேட வந்தது சீதையை, அவள் கிடைக்கிறாளா பார்ப்போம்னு ஒருமித்து தேட ஆரம்பிக்கிறார். நாம் தைலாபுரம் வீர ஆஞ்சநேயர், ஜெயவீர ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம்.